அனைவருக்கும் இறை வணக்கம். இந்த பதிவில் எளிமையான முறையில் நாம் ஒருவரை வசப்படுத்த விருந்த நபருடன் சேர ஒரு எளிய தாந்திரிக முறையை சொல்ல போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமாவாசை என்று செய்யுங்க. காலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளே செய்யணும். உங்களுடைய பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஒன்று கொளுத்தி வச்சுக்கோங்க. சிறிய காகித துண்டு எடுத்து சிகப்பு கலர் மை பேனாவினால் நீங்கள் பார்க்கக்கூடிய அச்சரத்தை கட்டம் போட்டு எழுதி கீழே நீங்கள் யாரை நினச்சி எழுதுனீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிடுங்க. பின்பு அந்த காகிதத்தை சுருட்டி சிகப்பு கலர் நூலினால் நன்றாக சுருட்டி பின்பு அதை உங்களுடைய உள்ளத்தில் வைத்து நீங்கள் யாரை நினச்சி எழுதுனீங்களோ அவங்களுடைய உருவத்து மனக்குள்ள கொண்டு வந்துட்டு ஓம் கீதா வசி வசி, ஓம் ரவி வசி வசி, நீங்கள் யாரை நினச்சி எழுதுனீங்களோ அவங்களோட பேரை சேர்த்துக்கொண்டு 108 முறை அல்லது 1008 முறை இந்த மதத்தை சொல்லிட்டு சூட்டி வைத்த காகிதத்தின் மீது 3 முறை ஊதி விட்டுட்டு நீங்கள் பற்ற வைத்த ஊதுபத்தி புகைப்படும்படி கட்டி தொங்க விட்டுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டினியூஸாக நீங்கள் ஊதுபத்தி புகை மட்டும் நீங்கள் எழுதி கட்டி தொங்க விட்ட அந்த காகிதத்தின் மீது படும்படி வைக்கணும். இதனால் என்ன நன்மை ஏற்படும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் நினச்சி எழுதுனீங்களோ அவங்க உங்களுக்கு வசமாவாங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம், பிரிந்த காதலன் காதலி ஒன்று செல்லலாம், பிரிந்த நண்பர்கள் ஒன்று செல்லலாம். இது எளிமையான தாந்திரிக முறை, கட்டாயம் பலன் தரும். நம்பிக்கையோட செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.